வணக்கம். அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம், மித்ரா டிவிக்காக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து. மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு. 2ஆம் இடத்தில் ராகு, இது உங்களுக்கு என்ன செய்யும் உங்க ஜாதகத்துல அப்படின்னு பார்க்க போறோம். உங்க லக்னம் எதுவா வேண்டுமானாலும் இருக்கட்டும், 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, அதை பாருங்க. உங்களுக்கு 2ல ராகு இருந்தா இந்த விதிகள் பொருந்தும். 2ல் ராகு இருந்தா அவருக்கு பார்வை இருக்கு. தான் இருக்கிற இடத்துல இருந்து எங்கெங்க பார்ப்பாரு அப்படின்னு பார்ப்போம். 2ல ராகு இருந்தா 2ஆம் இடத்துல இருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பாரு, 2ஆம் வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டை பார்ப்பாரு, 2ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டை பார்ப்பாரு. 2, 4, 12 2ல ராகு இருந்தா இதான் ரூல், விதி. முதல்ல இவருக்கு 2ல ராகு இருந்தா, எப்பவுமே யாருக்கு 2ல ராகு இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமான பேச்சு. அடேங்கப்பா, நாங்கெல்லாம் யார் தெரியுமா, வேற லெவல். நான் சாதாரண ஆள் நினைச்சிட்டியா? ஒரு 100 crore ஒரு லேண்ட் பேசிட்டேன், வந்துச்சுன்னு வைங்க, கமிஷன் மட்டும் 1 கிடைக்கும். இப்படி ஒரு பேராசையோட பிரம்மாண்டமா பேசுற பேச்சுக்கு காரகர் 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு. 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறவங்க எல்லாம் இப்படி பேசுவாங்கன்னா இல்ல, இது 80% பொருந்தி வரும். மற்ற கிரகங்கள் சுப கிரகம் பார்த்துட்டு அடக்கி வாசிப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. 2ல ராகு இருந்தா வேகமான பேச்சு, பேசுறதுக்கே விட மாட்டாங்க சார். ரிஷபத்துல ராகு இருந்தாலும் இது பொருந்தும், பேசுறதுக்கே விட மாட்டாங்க. 2ல ராகு இருந்தா வேகமான பேச்சு, பிரம்மாண்டமான பேச்சு. இவங்களுக்கு இந்த பல்லு பிரச்சனை, உதடு பிரச்சனை உண்டு, உதடு நோய், பல் நோய் உண்டு 2ல ராகு இருந்தா. அதே போல அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைவை 2ல இருக்கிற ராகு கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தையும் பார்க்குது. சில தாயாருக்கு சர்ஜரி வரும், சிலருக்கு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணுவாங்க, சிலருக்கு ஆபரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் ஐசியூல இருந்த ஹாஸ்பிட்டல் இருந்தேன்னு அம்மாக்களுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு. 2ல் ராகு. அதே போல தாயாருக்கு உடன் பிறந்தவர்கள மேக்சிமம் பெண்கள் வந்துருவாங்க. பெண்கள் இருக்காங்க, சித்தி ஒண்ணு இருக்கு, பெரியம்மா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்பு. இல்ல ஒரு பெண் இருந்தாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு. இந்த 2ல ராகு இருந்தா ஜாதகர் அடிப்படை கல்வியில இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு. இடம் மாறினாத்தான் வெற்றி, இடம் மாறினாத்தான் வளர்ச்சி, இல்லைன்னா படிப்பை கெடுக்கும். 2ல் ராகு இருந்தால் தாய் தந்தையரை பிரிந்து ஹாஸ்டல்லையோ இடம் மாறியோ படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அந்நிய பாஷை பேசுறதுக்கு ஆசை, கன்னடம் பேசுறேன், தெலுங்கு பேசுறேன், இங்கிலீஷ் பேசுறேன், ஹிந்தி பேசுறேன்னு உங்களுக்கு அந்நிய பாஷை பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சார் எனக்கு அப்படி எல்லாம் இல்லைன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இந்த மொழி பேசுறவங்க வந்திருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ல கூட யாராவது இருப்பாங்க. ஃப்ரெண்ட்னா முன்னாடி அல்ல, ஃப்ரெண்டு, நண்பர்கள். நண்பர்கள் கூட இந்த மாதிரி அந்நிய பாஷை பேசுறவங்க கூட இருப்பாங்க. இந்த 2ல ராகு இருந்தா உணவு பழக்க வழக்கு கரெக்டா இல்லைன்னா உங்க உடம்பு கெடும். நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகம். 2ல் ராகு இருந்தால் தந்தையாருக்கு ஆரோக்கிய குறைவு. தந்தையாரின் உடன் பிறந்த மூத்தவங்க யாராவது இருந்தாங்க அப்பாவுக்கு, அவங்களுக்கு வருமான குறைவு, பேச்சு குறைபாடு, பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை இருக்கும். 2ல ராகு இருந்தா அப்பா கூட பிறந்த உடன்பிறப்புக்கு இது பொருந்தும். 2ல் ராகு இருந்தால் தொழிலுக்காக ஊர் மாறணும், இடம் மாறணும், வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், வெளி மாநிலம் போகணும், வேற மொழி பேசுற இடத்துல நான் போய் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. உங்களுக்கு 2ல ராகு இருந்தா ஒரு முறையாவது பொருளாதாரத்தை இழந்துதான் வாழ்வார்கள். 2ல் ராகு இருந்தால் நிச்சயமாக சொத்துக்கள் உண்டு, சொத்துக்களால் ஆதாயமும் உண்டு, சொத்துக்களால் வில்லங்கமும் உண்டு. ஒரு சொத்தை விற்றுவிட்டு இன்னொரு சொத்துக்களை வாங்குவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. சொத்துக்களில் டாக்குமெண்ட் பிரச்சனை, வில்லங்கம், இடிச்சு வீடு கட்டுறது, ரெனோவேட் பண்ணி கட்டுற அமைப்பு 2ல ராகு இருந்தா இருக்கும். இதெல்லாம் அது சொல்லுது. அதே போல இவங்களுக்கு இடம்,
பூமி, மனை, பொருளாதாரத்துல ஒரு தடவையாவது ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து தான் டெவலப் பண்ணும். 2ஆம் இடத்துல ராகு இருந்தா அது இல்லாம அது டெவலப்மெண்ட்டை கொடுக்காது. வருமானத்துல வட்டி தொழில், ஆடை தொழில், டிரான்ஸ்போர்ட், மின்சாரம், டெக்ஸ்டைல்ஸ், கனரக வாகனங்கள், வெளிநாட்டு வருமானங்கள், புரோக்கரேஜ், பிரான்சைஸ், பேசி சம்பாதிக்கிறது, இது எல்லாமே 2ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு பொருந்தும். வேற மொழி பேசி சம்பாதிக்கிறது, கைடா இருக்கிறது, இது எல்லாமே 2ஆம் இடம் ராகு தான். டாக்ஸி டிரைவரா இருக்கிறது, அதனால நான் பண்றேன், டாக்ஸி வச்சு ஓட்டுறேன், அதனால. இவர்களுக்கு ஜோதிடத்தின் மேலும் மாந்திரிகத்தின் மேலும் அதீத பற்று உண்டு. இதை ஏதாவது ஒரு வகையில கத்துக்கலாமோ, இதுல என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமோ அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இவர்களிடத்தில் ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. 2ல ராகு இருந்தா ஆராய்ச்சி மனப்பான்மை உண்டு. கண்டிப்பா இவங்க ஒரு வருமானத்தோட நிப்பாட்ட மாட்டாங்க. இன்னொரு வருமானம் பண்ணலாம், இன்னொரு வருமானத்துக்கு நம்ம அடித்தளம் போடலாங்கிற எண்ணத்தை கட்டாயம் கொடுக்கும். உயர்கல்வியில வெளிநாடு போய் படிக்கிறேன், வெளியூர் போய் படிக்கிறேன், வேற மொழி பேசுற இடத்துல படிக்கிறேன், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை இது உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். 2ஆம் இடத்தில் ராகு. தந்தைக்கு ஆரோக்கிய குறைவுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தந்தைக்கு சொத்துக்கள் உண்டு. 2ல ராகு இருக்கிறத நாகதோஷம் அப்படின்னு சொல்றோம். 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டால் குடும்ப வாழ்க்கையை நிம்மதியை இழப்பார்கள். 2ல ராகு இருந்து 2 குடையவர்னு ஒருத்தர் இருப்பார்கள், அவரு பாதிக்கப்பட்டால் குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இழந்து வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தை அது கொடுக்கிறது. 2ல் ராகு இருந்தால் பற்களுக்கு சர்ஜரி, பல்லு மாத்துறேன், பல் கட்டுறேன், பல்லுக்கு கேப் போடுறேன், கண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், லேசர் பண்றேன், இந்த மாதிரியான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும். சிலரெல்லாம் 2ல ராகு இருக்கிறவங்க ரேரா செயற்கை கண் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. 2ல ராகு ஒருத்தர் கண் ப்ராப்ளமா இருந்து செயற்கை கண் இருக்கு, ஒரு கண்ணு மட்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு நம்ம பார்ப்போம். அதெல்லாம் 2ஆம் இடத்துல ராகு. எப்பவுமே ராகு இயற்கை அல்ல, செயற்கையே. அப்ப இவரோட பேச்சு எப்படி இருக்கும்? இயற்கையா இருக்காது, செயற்கையா இருக்கும். வந்தாங்கன்னா வாங்க, அப்புறம் சௌக்கியமா இருக்கீங்களா, போனதுக்கு அப்புறம் ஐயோ இவனைத்தான் நான் வர வேண்டாம்னு நினைச்சேன், எதுக்கு வந்தான்னு தெரியல. எல்லாருக்கும் இது பொருந்தாது. 2ல ராகு இருக்கிறவங்கள இப்படி நடந்துக்க மாட்டேங்க. 80% கட்டாயம் பொருந்தி வரும். இருக்கிற கிரகத்தை பொறுத்து இருக்கிற கிரகம். இப்ப சனி ராகு யாருக்காவது 2ல் இருந்ததுன்னா சிக்கல். நிறைய அறியாம, இவங்க அறியாமையே பொய் பேச வச்சிடும். யாராவது கிட்ட இவங்க பணத்தை ஏமாத்தணும், இல்லை இவங்க ஏமாறணும் அப்படிங்கிற எண்ணத்தை 2ஆம் இடத்தில் இருக்கிற ராகு தெளிவாக கொடுத்து விடுவார். இவங்க உணவு கட்டுப்பாடு சரியில்லைன்னா ஃபியூச்சர்ல ஹெல்த் பிரச்சனை வரும். சில பேருக்கு இந்த 2ஆம் இடமும் கெட்டு, சந்திரனும் கெட்டு, 2ஆம் அதிபதியும் கெட்டு, அந்த ராகுக்கு பாதகாதிபதியினுடைய தொடர்பு வந்தால் தீய பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்கள். பேட் ஹேபிட், தீய பழக்கத்திற்கு அடிமையாகி நிறைய சிக்கல்களையும் மன உளைச்சல்களையும் கட்டாயம் சந்திப்பாங்க. அப்படின்னா அது மிகையே இல்லை அப்படின்னு சொல்லுது. இதுதான் 2ல் இருக்கிற ராகுக்கு உண்டான பலாபலன்கள். இந்த பலாபலன்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது பொது பலன் தான். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.